இன்சூரன்ஸ். இமான் தன் குடும்பத்துடன் ஆஸ்திரேலியாவில் வசிப்பதை மகிழ்ச்சியாக கருதுகிறாள். இமானின் 2 குழந்தைகளும் அருகில் உள்ள பள்ளியில் படிக்கிறார்கள். இமானின் கணவர் குடும்பத்தை காப்பதற்காக முழு நேர வேலையில் உள்ளார். ஒரு நாள் இமான் வேலைக்கு வந்தபோது மிகுந்த சோகத்துடன் இருந்தாள். அவளின் தோழி வந்தனா இமானுக்கு எதுவும் பிரச்சனையா என்று கேட்டாள். இமான் வந்தனாவிடம் முந்தைய நாள் தன் வீட்டை உடைத்து நகை, புதிய பிளாஸ்மா டிவி, டிஜிட்டல் கேமரா, கம்ப்யூட்டர் அனைத்தையும் திருடர்கள் திருடிக்கொண்டு போய்விட்டார்கள் என்றாள். வந்தனா இமானிடம் இன்சூரன்ஸ் உள்ளதா என்று கேட்டாள். இமானுக்கு எதுவும் புரியவில்லை. அவள் இன்சூரன்ஸ் என்ற வார்த்தையை இதற்கு முன் கேட்டதே இல்லை. வந்தனா இமானிடம், ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் இன்சூரன்ஸ் சேதம் அடைந்த பொருட்களுக்கான பணத்தை நமக்கு தரும். உதாரணமாக, வீடு உடைந்தால் அல்லது வீடு எரிந்து போனால் அல்லது கார் விபத்து ஏற்பட்டால் நம்முடைய சேதத்திற்கான பணம் இன்சூரன்ஸ் கம்பெனி நமக்கு தரும். இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நாம் கட்டும் தொகைக்கு பெயர் பிரீமியம் ஆகும். வந்தனா இமானிடம் ஹோம் மற்றும் கண்டென்ட் இன்சூரன்ஸ் அவளிடம் இருந்திருந்தால் திருடப்பட்ட பொருட்களின் மதிப்பினை இன்சூரன்ஸ் கம்பெனி திரும்ப அவளுக்கு தந்திருக்கும் என்றாள். இமான் வந்தனா கொடுத்த தகவல்களுக்கு நன்றி கூறினாள். மேலும் வீட்டிற்கு சென்றபின் தன் கணவருடன் பேசி இன்சூரன்ஸ் எடுப்பதை பற்றி முடிவு செய்யப் போவதாக உறுதியளித்தாள். அன்று மாலை தன் கணவரிடம் இன்சூரன்ஸ் குறித்து பேசினாள். அசம்பாவிதம் நடந்தால் இன்சூரன்ஸ் சேதம் அடைந்த பொருட்களுக்கான பணத்தை நமக்கு தரும் என்று கணவரிடம் கூறினாள். அடுத்த நாள் இமான் தன் கணவருடன் அவர்களின் நண்பரான ஜாஹீரை பார்க்க சென்றார்கள். ஜாஹீர் ஆஸ்திரேலியாவில் 5 வருட காலமாக இருந்து வருகிறார். அவரிடம் இவர்கள் இன்சூரன்ஸ் குறித்து அறிவுரை கேட்டார்கள். ஜாஹீர் ஆஸ்திரேலியாவில் ஹோம் மற்றும் கண்டென்ட் இன்சூரன்ஸ் வைத்துக்கொள்வதும் கார் இருப்பினும் கார் இன்சூரன்ஸ் வைத்துக்கொள்வதும் நல்லதாகும் என்று கூறினாள். ஜாஹீர் பல இன்சூரன்ஸ் கம்பெனிகளின் பெயர் மற்றும் தொலைபேசி எண்களை தந்தார். அந்த கம்பெனிகளை போன் மூலம் தொடர்பு கொண்டு பல தகவல்களை அறியுமாறு கூறினார். இமானும் அவள் கணவரும் ஜாஹீரின் உதவிக்கு நன்றி கூறுகிறார்கள். இமானும் அவள் கணவரும் இன்சூரன்ஸ் கம்பெனிகளை தொடர்பு கொண்டு தங்களுக்கென்று ஓர் சிறந்த கம்பெனியை தேர்ந்தெடுக்கிறார்கள். அவர்கள் இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஏனெனில் அசம்பாவிதம் ஏற்பட்டால் அவர்களுக்கு உதவி செய்ய இன்சூரன்ஸ் இருப்பதால். இன்சூரன்ஸ் என்பது ஏதாயினும் அசம்பாவிதம் ஏற்படும்போது உங்களுக்கு தரப்படும் தொகை ஆகும். அசம்பாவிதம் ஏற்படும்போது பொருட்களுக்கான முழு இழப்பீட்டுத் தொகையையும் இன்சூரன்ஸ் தரும். உதாரணமாக, உங்கள் கார். பல வகையான இன்சூரன்ஸ் பற்றி தெரிந்து கொள்ள 132300 என்ற எண்ணில் சென்ட்ரலிங்க் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் ஆஃபீஸரை அணுகவும்.